சரியா? அதுக்கப்புறம் அந்த நூல் இப்போ பேக் சைட்லேருந்து இப்படி வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வரணும். ஃபஸ்ட்டில் இப்படி போட்டு பேக்கில் வந்து இப்படி வரணும். அதுக்கப்புறம் இதில் இந்த சைடு இந்த ஹோல் சைட்லேயே போட்டு இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த டென்ஷன் பிளேட்டு உள்பக்கம் வந்துருச்சா? வந்துருச்சா? போட்டு இந்த ஹோல்ஸில் இப்படி இப்படி கோத்து வாங்கி அதுக்கப்புறம் இதில் போட்டு இது இந்த நடுவுலேருந்து எடுத்து இப்படி போடணும். இது பேக்கில் தான் சுற்றணும், ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. ஓவர்லாக் பொறுத்த வரைக்கும் இப்படி பேக்கில் சுற்றினோடனே இந்த லூப்பர் வந்துடும். இந்த லூப்பில் பேக் சைடு தூக்கிட்டு இது உள்ளே இப்படி போட்டுடணும். அதுக்கப்புறம் இதில் ஃப்ரண்ட்டில் இப்படி கோத்து அதுக்கப்புறம் இதில் கோத்து ஃபஸ்ட்டு இப்படி போய் இப்படி வந்துடணும். இப்படி கோத்துடணும். இது இப்படி தான் வரணும். மாட்டோம். ஓகேவா? ஓகே. துணி தாங்க. வேஸ்ட்டு தானே இது? கிரிக்கு கட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ரொம்ப மட்டும் சார். இப்போ இந்த துணி இருக்குல்ல, இங்கே விடாமல் இங்கே இங்கே விடுறாங்க. இங்கே வரும். இது இருக்குல்ல, இதுதான் ஃபுட்டு தூக்குறது. இந்த ப்ரெஷர் ஃபுட்டு தூக்குறது இதுதான். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அழுத்திட்டேன். இப்போ அந்த நூல் நம்ம எல்லா நூல் கனெக்ட் ஆகிடுச்சு இல்லை, அதனால இந்த இடம் இப்படி இருக்கு, கட் பண்ணிக்கணும். சரிதா? இதுதான். இது வந்து நீங்கள் இப்போ ஜாக்கெட்லாம் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரும். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ண? கொஞ்சம் அந்த க்ரீப் கிடைக்க, டைட் கிடைக்க, அந்த மாதிரிலாம் வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதாக்கா நூல் கோர்த்து? எனக்கு சுத்தமாக புரியல. அது எதனா சொல்லுங்கள். அப்புறம் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு அது ஒரு சைடெல்லாம் இப்போ நம்ம இப்போ ஜாக்கெட்டுன்னு